ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்க வந்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ராம்நாட்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். எதுக்குன்னா மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையா அது வந்து எங்கெங்கெல்லாம் போறோமோ அதை வந்து விளாகா போடுவோம்னு இருக்கிறோம். இப்ப இங்க எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பைக் ராம்நாடு வர பைக்ல வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின்ல போறோம். டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கி ஸ்டாப் பண்ணிட்டு வரும்போது அது பைக் எடுத்துட்டு போயிடுற மாதிரி. வாங்க ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் எடுக்க போறோம். வெயில மூஞ்சி கொஞ்சம் போனிக்கிட்டே இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லொல்லாவை பாருங்க. லொல்லா தானே சென்னைக்கு போன ஞாபகம் வருது எனக்கு. எங்க போய் டிக்கெட் எடுத்தேன்? மதுரை சிறப்பு. பிரதர் மதுரைக்கு 2 டிக்கெட். 2 எவ்வளோ? 50 தாங்க. நம்ம காசு எடுக்க கூடாது. நாங்க 2 பேலன்ஸ் 50 கொடுத்தாங்க. 50 ரூபாயா 2 டிக்கெட். பயண சீட்டு. வீடியோ ஆன் பண்றதுக்கு பதிலா போட்டோ எடுத்துக்கிறார். இந்த ட்ரெயின் அவன் போறது இங்க பாருங்க, இத காட்டுக்க. நீல உட்காந்து ஓட்டலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் தான் ஓட்டிட்டு போறேன். மதுரைக்கு வந்து 2 டிக்கெட் வந்து 50 ரூபாயா பயண சீட்டு எடுத்தாச்சு. பேலன்ஸ் 50 ரூபா கொடுத்துட்டாங்க. இதுலயே நான் மதுரைக்கு போறேன். ரொம்ப பசியா இருக்கு. எதுவுமே காலைல சாப்பிட மாட்டோம். டீ மட்டும் ஒரு தடவை குடிச்சது, அதுக்கப்புறம் உடனே கிளம்பியாச்சு. பசியா இருக்கு. ஏதாவது ஒரு கடையை தெரியுதுன்னா ஒண்ணும் இங்கேதான் இருக்காதுல்ல, எங்கேயாவது நம்மளால சாப்பிடணும். நாங்க நிக்கிற இடமே தப்பான இடமா? இந்த ட்ரெயின நாங்க போறது இல்லையா? அங்கிட்ட உள்ள ட்ரெயினா? இதுக்கு அக்காட்ட கேட்டுக்குருவோம். அக்கா, மதுரை போறது இதான் அதா? பாத்தீங்களா, நாங்க வெயிட் பண்ணிட்டு இதுக்கு நிக்கிறோம். எங்கிட்டு போகணும்? பாஞ்சு போகணுமோ? சரி வரேன்க்கா. இவரை நம்பி இந்த ட்ரெயின்ல ஏற போனேன். எங்கிட்டு ஏற? ஏன் அதுக்குள்ளாட்டி ட்ரெயின் வந்து நான் சாப்பிடுறதுக்கா? பாத்தீங்களா என்ன ஒரு வில்லத்தனம் உண்டு. இந்த ட்ரெயினை குதிச்சு அங்க ட்ரெயினுக்கு போவோம். அதுக்குள்ள என்ன இன்னொரு ட்ரெயின் வந்து நச்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? நீங்க இதுல குதிச்சு அங்கிட்டு ஏற வாக்கேன். அவ்வளவு பிரிச்சுக்கு என்னால ஏற முடியுமா? அதுக்குள்ள ட்ரெயின் இப்போ வந்துருமே. நான் ஏறிடுவேனா? குதிப்போன்னு பார்த்தோம். எதுக்கு விபரீத முடிவு? ஸ்டெப்ஸ்லயே ஏறி போயிருவோன்னு ஏறியாச்சு. மனமா எதுன்னு தெரியல. எது இதேனா? எதுல வேணாலும் ஏறலாமா? என்ன கேக்கா? மதுரை அண்ணே, மதுரை வண்டி. நம்ம போறதுக்குலாம் இடம் இருக்காதோ? போலாமா? அந்த ஷீட்ல பாருங்க என்ன நம்பர். இல்ல இதுல வேணா போடலாமா? என்னடா உயரங்கள இல்லையா? கூட்டலாம் வாங்க. அது கூட வைக்க மாட்டேன். வாங்க. நோ ஷீட். ஷீட் இல்ல. நம்ம அது அங்கே உட்காந்துக்கலாம். என்னடா இது நமக்கு வந்த சோதனை.
வீட்டுல இருந்தா ஒரே ஒரு லேடிஸ் ஒரே ஜென்ட்ஸ் மட்டும் இருந்தா அங்க வந்து உட்காந்துட்டோம். ஆமா ஆமா, ஒரு வழியா வந்து உட்காந்துட்டோம் ட்ரெயின்ல. அந்த இடத்துல மட்டும் சீட் இருந்துச்சு உட்காந்து. ட்ரெயின் ஹோல் ட்ரெயின்ல ஃபுல்லு. ஒரு டிக்கெட் 25 ரூபா. நாங்க என்ன கூட்டம் ட்ரெயின் வந்துடும் அவ்வளோ ஈஸியா மதுரைக்கு போறதுக்கா. சரி ஓகே, அங்க போயிட்டு பார்ப்போம். மாங்க 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 அப்பா, மாங்காய் தாங்க. மாங்காய் மாங்காய் நல்லா இனிக்குமா? நிறைய கூடாது, எல்லாம் அல்ல அல்ல புல கொட்டி என்ன எடுத்துக்கல. என்னவா ஒரு வெள்ளரிக்காய் எல்லாம் 20 ரூபாய் போட்டுக்கிறாங்க. இதுல போக்கெல்லாம் ஒண்ணு விலை கம்மிங்கிறியா? கம்மியா தாங்க நீங்க சேர்த்தீங்க. அதெல்லாம் போட போடுங்க, லைட்டா போடுங்க. போது 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 பாட்டி 40 கொடுங்க. இந்தாதான் இருக்கு பாட்டி. அக்கா இங்க ஒரு மாங்காய் கேக்குறாங்க, கொடுங்க. மாங்காய் ஒண்ணு வெள்ளரிக்காய் ஒண்ணு. எதை காட்டிக்க மாங்காய் வெள்ளரிக்காய். இந்த மாங்காய் வெள்ளரிக்காய் கொடியோட என்ன உங்களுக்கு ஏன் வெள்ளரிக்காய் டிஷ்யூ இல்லையா? ட்ரெயின்ல மாங்காய் எழுதும் ஜாலிதான். பாத்துட்டே கிரியா வெள்ளரிக்காய் அடின்னு சொல்லு. இங்க கூட நிக்கலாம் சாப்பிடுறதா அவ்வளவு கூட எனக்கு வந்து விஷயம் தெரியாது. இந்த கோயிலுக்கு பொது இடம்னா இல்ல, ஆள் வச்சு நம்ம காலை ஏற்றுவோம் தானே. கால் நீட்டுறது கால் வழியெல்லாம் நீட்டுவோம். அதுக்காக இது வந்து மரியாதை குறைவு அப்படிலாம் கிடையாது. மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கிட்டு போகணும்? அங்கக்குள்ள நின்று போட்டா இருக்கும். ஏத்திட்டு போவோம், அப்பதான் சல்லு. எஸ்கலேட்டர்ல ஏற போறோம். நீங்க ஏறிடுவீங்களா எஸ்கலேட்டர்ல? நான் ஏறிடுவேன். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. போஸ்ட் கொடுக்குறேன் போஸ்ட். இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் போறோம். தெரியுமா தெரியாதா? எங்கிட்டு போ பின்ன வந்துருந்தா தெரியும். நம்மளுக்கு புதுசு. ரைட் சைடு போகணும். இல்ல செம கவனி மக்களே. ஆட்டோவோட வேணும்னு கேட்டாரு அவரு. இல்ல பஸ்ஸா? அது அப்படி சொல்லணுங்க. அது ஆட்டோ வேணுமான்னு கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். இல்ல பஸ்ஸா இப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப வெயிலுமா
கருத்து போயிருவேனா. நல்லா இருக்குதாக்கா? அக்காட்டா அவங்க நல்லா குழு குழு நீ கிழந்த. எவ்வளோக்கா? எவ்வளோ? 50. 50. அண்ணா மாட்டு தாவணி போலாமா? எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு ஆளுக்கா? எங்க போறேன்னா மாட்டுத்தாவணிக்கு. ஜாலியா தாவணியில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், 2 தாவணி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா? எங்களுக்கு தெரிஞ்சவளை பாக்குறதுக்காக போறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே விளாக் கண்டினியூ பண்றோம். நாங்க ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, மேல ஆகாயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா சொன்னாங்க, 2 பேருக்கு 60 ரூபா. போயிட்டு இருக்கிறோம். அப்பாடா, இதே வெயில். அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு ஆளை மீட் பண்றதுக்காக தான் வந்தோம். ரொம்ப தெரிஞ்சவங்க. பார்த்தாச்சு, பேசியாச்சு. இப்போ வந்து செம்ம பசி சாப்பிட போறோம். சாப்பிட்டு நாங்க கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. இப்ப நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பக்கத்துல வந்து ரியாஸ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடைக்கு தான். யார்கிட்ட கேட்டாலும் அந்த சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கும் டேஸ்டா பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அங்க போய் தான் நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கடையில செம்ம கூட்டமா இருக்கு. ஃபேமஸான கடைன்னு நினைக்கிறேன் நான். சரியான கூட்டம். சாப்பிட்டாம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து. வாழை இலை தட்டுல ஒரு வாழை இலை போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேல பிரியாணி போடக்கூடா. ஓகே, பாப்போம். வேற பிரியாணி இருக்கா? வேற என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. முட்டை பிரியாணில ஒண்ணு கொடுங்க, நார்மல்ல ஒண்ணு கொடுங்க. 2 வகை இல்ல, நிறைய வகையா பிரியாணி வச்சுக்கிறாங்க. அதுல வந்து கொத்து பிரியாணி ஒண்ணு, நார்மல் பிரியாணி வச்சுக்கிறாங்க. மட்டனு காடை எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம சொன்னது மட்டன். மட்டன்ல வந்து கொத்து பிரியாணி ஒண்ணு, ஒரு எப்பவும் சாப்பிடுற மாதிரி நார்மல் பிரியாணி ஒண்ணு. சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். மதுரைக்கு வந்தா அது பிரியாணி பேர் என்ன? இந்த பிரியாணி கடை பேர் என்ன? ரியாஸ் மஹாலா. ரியாஸ் மஹால்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவ சொல்றான்னு பாக்குறீங்க. எதை வச்சு சொல்றேன்னா, இங்க கூட்டம், மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு சொல்றேன். நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ற டைம்ல பாத்தீங்கன்னா மைக்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு. இதுவே தெரியாம நான், அந்த அண்ணன், என் ஹஸ்பண்ட் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. காடை இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி சொன்னேன். அண்ட் மட்டன் பிரியாணில 2 டைப்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஒண்ணு கொத்து பிரியாணி, அதுவும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா தந்தூரி சிக்கன் சொன்னேன். தென் வந்து கறி தோசை வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கறி தோசையும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில இடத்துலதான் வந்து கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் இங்கே இருந்துச்சு. ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு பிரியாணி. சாப்பிட திகட்டாம கேட்டுட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மெயினா வந்து சுக்கா கிரேவி கொடுப்பாங்களாம். இதை பிரட்டி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்குன்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி வச்சு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கா கிரேவியை வச்சு பிரட்டி சாப்பிட்டேன். அதுக்கு மேல சூப்பரா இருந்துச்சு, மாஷா அல்லாஹ். அதாவது வந்து இந்த பிரியாணியை வந்து சும்மா சாப்பிடுறதை விட இந்த சுக்காவை பிரட்டி சாப்பிடுற, இந்த சுக்கா கிரேவியை பிரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கடைக்குள்ள என்டர் ஆகும் போதே யோசிச்சேன், என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குது, சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் போலன்னு. மாஷா அல்லாஹ், அதே மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. நிறைய வந்து கேக்குறாங்க மெனு. அவங்க கேட்கும் போது எக்கச்சக்கமா கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான். இப்ப ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா நிறைய சொல்லி சாப்பிட்டு வரலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ 2 பேருனால அதிகமா சொல்லி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதனால வந்து பார்த்து நான் ஒண்ணு சொன்னேன். மெனுல எல்லாமே ஜாஸ்தியா வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ கொண்டு வந்து வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்து பிரியாணின்னு சொன்னாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் என் ஹஸ்பண்டையும் கேட்டேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, சுக்கா கிரேவி வந்து அந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி நார்மல் பிரியாணிக்கு தான் நல்லா இருக்கும். நீங்க இந்த கொத்து பிரியாணிக்கு ஊத்தி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊத்தி சாப்பிடல. ஊத்தி சாப்பிடாதவர் தான் டேஸ்ட் கொத்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீரக சம்பா அந்த மட்டன் ரைஸ் வந்து அதாவது நார்மல் பிரியாணி வந்து நார்மலா சாப்பிடுறத விட அந்த சுக்கா கிரேவி ஊத்தி சாப்பிட்டோம்னா செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் டேஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கறி தோசை. மட்டன் கறி தோசை செம்ம செம்ம மாஷா அல்லாஹ். ஒண்ணு ஒண்ணு எதுலயுமே குறை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. தோசையில அதாவது அந்த மாவை ஊத்தி தோசை சுடுறத விட நிறைய மட்டனை வச்சிருப்பாங்க போல. எடுக்க 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 அந்த கறி தோசையில மட்டனா மட்டும்தான் வந்துச்சு. சாப்பிடுறதுக்குமே அந்த வெளியில நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. தோசையெல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் பிரியாணியுமே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் தந்தூரி சிக்கனும் சொல்லியிருந்தேன். அதுவும் எப்பவும் போலதான் ஆஸ் யூசுவல் எல்லா கடையிலயும் உள்ள மாதிரி அதுவும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கறி தோசையோட டேஸ்ட் வந்து வாயிலேயே ஒட்டிட்டு இருந்தனால பிரியாணியை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கறி தோசையை ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பாருங்க நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒண்ணு எடுக்கும் போதே அப்படியே மட்டனா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பிடுறதுக்குமே செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாஷா அல்லாஹ் செம்ம சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. கண்டிப்பா ரியாஸ் மஹால்ல ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போய் அங்க சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செர்ரி இருக்கும்ல, அதை எடுத்து வாயில போட்டு வந்தாதான் வந்து ஒரு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். ஸோ 2 வாங்கியிருந்தேன். 1 தின்ட்டு 1 கையில வச்சிருக்கிறேன். செம்ம வெயிலா இருக்குது இங்க மதுரையில. ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வீட்டுக்கு போறதுக்காக. அண்ட் நான் வந்து ரியாஸ் மஹால்ல சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்திருக்குது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல 5K ஃபேமிலி வந்திருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல 16K ஃபேமிலி ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை எப்படியாவது கொண்டாடணுமே, வெளியே போலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ மதுரைக்கு அதுக்கு தான் மெயினா வந்தோம். வந்து சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டோம். இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக. அவர் வண்டியிலே ஏறி போயிடலாம் போல இது. அவர் ஸ்பீடாக போகிறார் வண்டியிலே. டிராஃபிக் 1/2 கிலோ திருநெல்வேலி அல்வா, 1/2 கிலோ பால் அல்வா. இது என்ன கடைனா? லாலா மிட்டாய்னா என்னண்ணா? லாலா மிட்டாய்னா மேலே போட்டிருக்கல கடை பேர். அந்த மாதிரி ஒரு மிட்டாய் இல்லையோ கடை பேர்? அது 2 மட்டும் கொடுங்க. அவ்வளோதானே? நல்லா டேஸ்டா இருக்கும்ல. பால் அல்வா கேட்டேன். அண்ணன் வந்தா பாருங்க. சாம்பிள் பால் அல்வா. பிரமாதம். நல்லா இருக்கு. அதான் மல்லிகைப்பூ இப்போதானே வருது. நாங்களும் கட்டுறோம், வேணா வெயில் உட்காடுறோம். அதை பார்த்து கொடுங்க, ரொம்ப எல்லாம் கொடுக்க வேணாம். உருண்டை பூவை தாங்க. அங்கே பாருங்க, அங்கே இருக்குது உருண்டை பூ. இங்கே இருக்கும். எந்த ஊரில்? எங்கள் ஊரில் 8 ரூபாய்க்கு வைக்கிறேன், சேர்த்தே வைக்கிறேன். கைமா 100 ரூபா, 50 ரூபா, 200 ஊருக்கு கொண்டு போகலாம். கோயம்புத்தூர் கொண்டு போகலாம், தென்கூர் கொண்டு போ, இந்த ஊருக்குலாம் கொண்டு போக சூப்பராக இருக்கும். என் மகள் அதெல்லாம் காலை போய் அதில் கையை விட்டுருங்க. அதில் எப்படி
கைக்குள்ள காலுக்குள்ள சுற்றி இல்லை இல்லை அப்படியே சுற்றி அதுதான் நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு? கைக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா யாரோ குத்துற மாதிரி. இதை பாருங்க, 50 ரூபாய்க்கு மதுரை மல்லி கேட்டேன், பார்த்தா மல்லிகைப்பூ 100 ரூபாய்க்கு அக்கா கொடுத்துட்டாங்க. அப்புறம் பால் அல்வா, திருநெல்வேலி அல்வா எல்லாத்தையும் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த மசாஜ் பண்ணுற இடம் பார்த்துருப்பீல்ல, யாரோ போட்டு நல்லா குத்துற மாதிரி இருக்குது. மசாஜ் நல்லா இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு 50 ரூபா தான். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இல்லை ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ஏறி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.